ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலாக நம்மளோட ஹீரோ வந்து அவார்ட் வாங்கியாச்சு. எஸ், அவரோட அவார்டுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ வந்து வந்துருச்சு. நம்மளோட திரவியம் 2 அவார்ட் வின் பண்ணிருக்காரு. 2 கையிலையும் 2 ஃபோட்டோஸ் வச்சுட்டு போஸ் கொடுத்து நிற்கிறாரு. கலாட்டாவோட ரீசெண்டாக வந்து 2 அவார்ட் வாங்கியிருந்தார் இல்லையா, மெயில் கேட்டகரிலையும் வாங்கியிருந்தாரு, ஜோடி கேட்டகரிலையும் வாங்கியிருந்தாரு. ரீசெண்டாக நம்ம திரவியம் அண்ட் ஸ்வாதி 2 பேரோட இன்டர்வியூவும் போயிருக்கு. இன்றைக்கி வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இன்டர்வியூவோட லிங்க்கை. எனக்கு சுத்தமாக பார்க்க டைம் இல்லை, இன்றைக்கி நைட் தான் பார்க்கணும் இன்டர்வியூவை. இன்டர்வியூ பார்த்துட்டதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த இன்டர்வியூக்காக தான் போல இருக்கு அந்த தாடியெல்லாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணி கொஞ்சம் ஒரு நியூ லுக்கில் வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. அவர் புது சீரியல் கமிட் ஆன மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த கலாட்டா ஷோவுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் சீக்கிரமாகவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயத்த வந்து பேசியிருப்பார் லைவ்லேயும், அதாவது இன்டர்வியூலையும். பாப்போம், வெயிட் பண்ணி இவரோட கம்பேக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்வாதி அண்ட் திரவியம் பேராக வாங்கினது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் அவர் வின் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரசிகர்களுக்கெலாம் இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் நம்ம திரவியம்மை வந்து ஒரு மாசான ஒரு கம்பேக்கில் விஜய் டிவியில் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஒரு 3-4 சீரியல் வந்து லான்ச்சிங்கில் இருக்குது நம்ம விஜய் டிவியில் பெண்டிங்கில். நம்ம திரவியமோட சீரியலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி. திரவியம், ஸ்வாதி 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அவார்டுக்கு.